கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஒரு மனிதனை கிறிஸ்து பலப்படுத்துவார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் செய்ய அவனுக்கு பலன் உண்டு. சில காரியத்தை செய்கிறதற்கு சிலருக்கு பலன் இல்லை. இந்த பலன் இல்லாத நேரத்தில் என்ன செய்கிறோன்னா, அந்த பலன் பெற்ற ஒரு நபரை சம்பளத்துக்கு கூப்பிடுறோம், வேலைக்கு கூப்பிடுறோம். அந்த பலப்பட்ட நபரை கூப்பிட்டு வேலை செய்ய வைத்து உரிய ஊதியத்தை கொடுக்குறோம். இந்த ஊதியத்தை கொடுக்கிறதற்கு ஒரு பலன் வேணும். ஊதியத்தை கொடுக்கணும்னா ஊதியத்தை கொடுக்கறதுக்குரிய தொகை நம்மிடத்தில் இருக்கணும். இப்போ நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று சொல்லும்போது அவர் நம்மை எல்லா விதத்திலும் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன், பலன் இல்லாதவனுக்கு பலத்தை கொடுக்கிற தேவன். அப்போ நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மை எப்படி பலப்படுத்துகிறார்? ஒரு மரம் எப்போ பலனாக இருக்குது? அந்த மரத்திற்குரிய போதுமான நீர் பாய்ச்சல் இருக்கணும், அந்த மரத்திற்கு தேவையான உரங்கள் கிடைக்கணும், நீரூற்றுக்கள் இருக்கணும். அதுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ அந்த பிரச்சனை போகிறதுக்குரிய மருந்துகள் தெளிக்கப்படணும். இந்த மரமானது பராமரிக்கப்படணும். ஆடு மாடுகள் போன்ற வளர்ப்பு பிராணிகள் அதை தீண்டி விடாதபடி, கடித்து சேதப்படுத்தி விடாதபடி சகல விதத்திலும் அது பாதுகாத்து வளர்க்கப்பட்டால்தான் அந்த மரம் நன்றாய் வளர முடியும், அந்த மரம் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். இப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, கிறிஸ்து நம்மை எந்த விதத்திலே பலப்படுத்துகிறார்? சத்தியத்தை போதிக்கிறதிலே அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அவர் கொடுக்கிற போதனையை நாம் எடுத்துக்கொள்ளணும். குழந்தைக்கு கொடுக்குறாங்க, சின்ன குழந்தைகளுக்கு பாருங்கள், பால் கொடுத்தா போய் விளையாட்டுக்கு ஓடி போகும், ஓடி போய் விளையாடும், வேண்டான்னு சொல்லி விளையாடும். சில பிள்ளைங்க சாப்பாடு வாயில் வச்சா அதை துப்பி விளையாடும். அது என்னன்னு தெரியாததுனால இன்றைக்கு ஆவிக்குரிய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் சிலர் அப்படி தான் இருக்காங்க. ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கலை. பிடிக்காத விஷயத்தை சொன்னால் கேட்க மாட்டாங்க. என்ன பிடிக்குமோ பார்த்து செய்யணும், என்ன பிடிக்கணுமோ பார்த்து செஞ்சால் அது நல்லதா, அதனால் அந்த ஆத்மா பலப்படுமா? குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதை பார்த்து கொடுத்தா அந்த குழந்தைக்கு போதுமான சத்து கிடைக்குமா? அதுக்கு என்ன பிடிக்கும் என்பதை பார்த்து கொடுக்கறதை விட சரீரத்தினுடைய வளர்ச்சிக்கு, அவனுடைய பலவீனத்திற்கு, அதற்குள்ள நோய் வியாதி பிரச்சனைக்கு என்ன கொடுத்தால் அது சத்து பலப்படுமோ அதை பார்த்து கொடுக்கணும். அப்போ தான் பிள்ளை ஆரோக்கியமாக வளரும். அப்போது ஆவிக்குரியவர்களுக்கு என்ன போதனை கொடுத்தா ஆவிக்குரிய ஜீவித்தில் பலப்படுவார்களோ, ஆவிக்குரிய ஜீவிతం வளர முடியும், அதை பார்த்து தான் கொடுக்கணும். ஆவிக்குரிய ஜீவித்தில் டைமுக்கு வாங்கன்னு சொல்கிறோம், இதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, பலன். விரும்பலை ஆனால் சொல்லி தான் தீரணும். சொல்கிறத சொல்லிட்டு போங்க, சேரிச்சுட்டு இருக்கோம். அங்கே போய் நிற்கும்போது கணக்கில் வரும், இத்தனை தடவை சொன்னார் ஏன் கேட்கலை, அங்கே போய் நிற்கும்போது கணக்கு வரும். நாம் எதற்காக இயேசுவை தேடுகிறோம்? இயேசுவை எதற்காக தேடுகிறோம் என்று சொன்னால் அவரிடத்திலே மாத்திரம்தான் பாவ மன்னிப்பு உண்டு. பரலோக ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும். பாவம் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. ஆகவே பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்து வைத்திருக்கிறார். பாவ மன்னிப்பு அவரிடத்தில் இருக்கிறது.
அவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெறும் பொழுது பரலோகத்திற்கு செல்ல நாம் தகுதிப்படுகிறோம். அப்போ நாம் அங்கே போய் சேருவோம். இதற்காகத்தான் இயேசுவை ஆராதிக்கிறோம். இந்த உலகத்திலே வாழும்போது சுகமாய் வாழுவதற்கோ ஐஸ்வர்யத்தோடு வாழுவதற்கோ அல்ல, இயேசுவை தேடுவது நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு. அதற்கு சில சட்ட திட்டங்கள் உண்டு. பள்ளிக்கூடம் போகிறாங்க பிள்ளைங்க, எதுக்கு போகிறாங்க? நல்லா படித்தா ஒரு நல்ல வேலைக்கு போகலாம். என்ன படிக்கிறோமோ அதற்கேற்ற வேலைக்கு. பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? அவரவர்களுடைய வசதிக்கு ஏற்றபடி படிக்க வைப்பாங்க. +2 படிக்க வைப்பாங்க, 10th படிக்க வச்சு ஐடிஐ சேர்த்து விடுறவங்க உண்டு, அது அவருடைய வசதி. +2 படிக்க வச்சு 2nd கிரேடு படிக்க வைக்கிறவங்க உண்டு, அது அவருடைய வசதி. ஒரு டிகிரி முடித்து பிஎட் படிக்க வைக்கிறவங்க உண்டு, அது அவருடைய வசதி. டிகிரி முடித்து வேறு ஏதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படித்து ஒரு ஆடிட்டராக போகணும், அக்கௌண்டண்ட்டாக போகணும் என்று விரும்புகிறவங்க உண்டு, அதற்கேற்றபடி படிக்க வைப்பாங்க. பெரிய அளவில் படித்து ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னா அது அவங்க வசதியை பொறுத்து படிக்க வைப்பாங்க. ஐஏஎஸ்ன்னு அவங்க வசதி பொறுத்து படிக்க வைப்பாங்க. ஒரு ப்ரொஃபஸர் அப்படின்னா அது வசதி தரும், அதுக்கு தகுந்த வசதி படிக்க வைப்பாங்க. ஏன் படிக்க வைக்கிறாங்க? வசதிக்கேற்றபடி ஏன் படிக்க வைக்கிறாங்க? இந்த படிப்பை படித்து இந்த வேலைக்கு போனால் இந்த பையனுடைய எதிர்காலம், இந்த பெண்ணுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் படிப்பு. அப்போ அந்த பள்ளிக்கூடம் போகிறதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் உண்டு. இத்தனை மணிக்குள்ளே ஸ்கூலில் இருக்கணும், இத்தனை மணிக்கு ப்ரேயர் அட்டன் பண்ணணும், இத்தனை மணிக்கு கிளாஸில் இருக்கணும், இவ்வளவு நேரம் கிளாஸில் இருக்கணும், இத்தனை பீரியட், ஒரு பீரியடுக்கு இத்தனை நிமிடங்கள் இருக்கணும், இன்டர்வெல் இவ்வளோ நேரம், அந்த இன்டர்வெல் உடனே உடனே வந்துடணும். மத்தியானம் லாங் பெல் அடிப்பாங்க, சாப்பாட்டுக்கு வெளியில் வரணும், சாப்பாட்டு டைம், ரூல், இதெல்லாம் ரூல். அந்த நேரத்தில் அதை செய்யணும். இன்டர்வெல்லில் சாப்பிடக்கூடாது, அந்த சாப்பாட்டு டைம் தான் சாப்பிட்ணும். முடிஞ்சோடனே பெல் அடிப்பாங்க, திரும்ப வரணும், உள்ளே இருக்கணும், அடுத்து லாங் பெல் அடிக்கிற வரைக்கும் உள்ளே இருக்கணும், கிளாஸ் நடத்துவாங்க, எடுக்கணும். இதுதான் ரூல். இதன்படி படிக்கிறவர்கள் தான் நல்ல உத்தியோகத்துக்கு போக முடியும். எப்போ பார்த்தாலும் மெமோ, எப்போ பார்த்தாலும் ஃபைன் கட்டிட்டு, லேட்டாக போனால் ஃபைன் கட்டணும், அயன் பண்ணாமல் போனால் ஃபைன் கட்டணும், அங்கே டிசிப்ளின் இல்லைன்னா திட்டுவாங்க, மார்க் வாங்கலைன்னா திட்டுவாங்க. இந்த மாதிரி படிப்பு இங்கே எத்தனை பேர் படிச்சுட்ருக்கோம்? நம்ம சபையில் ஆவிக்குரிய படிப்பு, இப்படிப்பட்ட படிப்பு எத்தனை பேர் படிச்சுட்ருக்கோம்? டைமுக்கு வரமாட்டோம், சொல்கிற ஆலோசனை கேட்க மாட்டோம், பிரசங்கத்தை கவனிக்க மாட்டோம், சத்தியத்தை கவனிக்க மாட்டோம், இங்கே சொல்கிறத இங்கேயே விட்டு போய் இஷ்டத்துக்கு செஞ்சிட்ருக்கிறது, தெருவில் சண்டை வந்துச்சுன்னா சரிக்கு சரியாக நிற்கிறது, மாம்சம் கிரியை ஆரம்பித்து கோபம் வந்துருச்சுன்னா மற்ற நேரமெல்லாம் தொண்டை கட்டியிருக்கும். நான் பார்த்துருக்கேன், தொண்டை கட்டியிருக்கும், பேசவே முடியாது, அப்படி பேசுவாங்க. ஆனால் கோபம் வந்துச்சுன்னா எல்லாம் பிடுங்கிட்டு போயிடும். கத்துனா 7 வீடு தாண்டி அந்த பக்கம் கேட்கும். அது என்னன்னு எனக்கும் தெரியலை. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய படிப்பை படிக்கிறவர் எத்தனை பேர்? பாஸ் பண்ண முடியாது, பரலோகம் போக முடியாது. பரலோகம் போகணுன்னா ஒரு ஸ்கூலில் நீங்கள் எப்படி போனீங்க? படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போனீங்க? காலேஜுக்கு எப்படி போனீங்க? எப்படி படித்தீங்க? பரீட்சை எழுதும்போது எவ்வளோ கவனமாக இருந்தீங்க? படிக்கும்போது எவ்வளோ கவனமாக இருந்தீங்க? இன்டர்வியூவில் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தீங்க? இதே போல் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருந்தால்தான் இங்கே பாஸ் பண்ணி அங்கே போக முடியும். ஒரு கொஞ்ச காலம், ஒரு 60 வயசு வரைக்கும் செய்கிற வேலைக்கு அவ்வளவு கவனம், 60 வயசு வரைக்கும் செய்கிற வேலைக்கு அவ்வளவு கவனம் என்றால் நிரந்தரமான வாழ்க்கைக்கு எவ்வளவு கவனம் செலுத்தணும்? ஏன் செலுத்த முடியல? நம்பிக்கை இல்லை, அதுதான் காரணம். நம்பிக்கை இல்லை. நம்பினா செய்ய முடியுமா? போகிற சாதனம் போயிட்டுருக்கோம் ரோட்டில், ரைட், நல்லா போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு பெரிய ஒரு நல்ல நாகப்பாம்பு இருக்குது, தெரியலன்னா போயிட்டே தான் இருப்போம்.
அது அங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் போகுமா? தெரிஞ்சால் போகுமா? போக மாட்டோம். அப்போது நரகம் என்று ஒன்று இருப்பதை குறித்து நம்பிக்கை இல்லை, பரலோகத்தை குறித்து நம்பிக்கை இல்லை. கேட்கும்போது ஆமாம் ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி, அமெரிக்கான்னு கேள்விப்படுறோம், நம்மள நிறைய பேர் போனதே இல்லை, அது மாதிரி கேள்விப்பட்ட மாதிரி. இதெல்லாம் பரலோகம் உண்டு, நிச்சயம் உண்டு. இப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாளிலே வந்து நிற்கும். அப்போவே சொன்னாங்களே, கேட்டீங்களா என்ற ஒரு வார்த்தை நிற்கும், வார்த்தை வரும். கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தேட வேண்டும், ஆராதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவி நிறைவேறணும், உண்மை இருக்கணும். அவர் வேலையில் ரொம்ப கரெக்டாக இருப்பாருங்க அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். ஒரு ஆசிரியரோ ஒரு அரசு உத்தியோகஸ்தரோ இல்லை ஒரு கிளர்க்கு யாரோ ஒருத்தர் அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பாருங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அவர் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ்க்கு வருவார்? 9 மணிக்கு ஆஃபீஸு. அவர் எத்தனை மணிக்கு ஆஃபீஸ்க்கு வருவார்? கொடுக்குற வேலையில் எத்தனை மணி நேரம் ஏமாற்றுவார்? அப்படியே போட்டு வச்சுட்டு அப்படியே இப்படி பண்ணுவார். எத்தனை மணிக்கு சாயங்காலம் கிளம்பி போவார்? எத்தனை நிமிஷம் வீணாக பேசிகிட்டு இருப்பார்? இவைகளில் ஒன்றையும் மறுநாள் பார்க்க முடியாது. அவர் வேலையில் ரொம்ப கரெக்டாக இருப்பார்னா அவருடைய டியூட்டி டைம் என்னவோ அத்தனை மணிக்கு அங்கே உட்காந்துருப்பார், இந்த சேரில் உட்காந்துருப்பார். எடுத்து ஆரம்பித்தார்னா அவருடைய வேலை என்னவோ கரெக்டாக செஞ்சுட்டே இருப்பார். அவர் டீ டைம் வரும்போது டீ வரும், சாப்பிடுவார், எழுதிட்டே இருப்பார். பேச்சுவார்த்தை இருந்தாலும் சிலர்லாம் சில வேலை செஞ்சிட்ருப்பாங்க, பேச்சு கொடுத்தா வேலையை விட்டுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. வேலை செய்கிறவங்கள்ட்ட பேச்சு கொடுத்தா வேலையை விட்டுட்டு திரும்பி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சிலர் வேலை செஞ்சுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ சரியாக இருக்கிறவங்க அவர் கரெக்டாக இருப்பார்னு ஒரு பேர் வாங்கணுன்னா அவர் உத்தியோகத்தில் டியூட்டியில் எப்படி இருப்பார்? இப்போ நம்மளை கிறிஸ்துவுக்குள் இவர்கள் சரியாக இருக்கிறார்கள் என்று நம்மில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவங்க கரெக்டாக இருப்பாங்க, அவங்க கிறிஸ்துவங்க கரெக்டாக இருப்பாங்க. கரெக்டாக இருக்கிறவங்க ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வர்றீங்க? எவ்வளோ நேரம் முழங்காலில் நிற்கிறீங்க? பாட்டு எப்படி உற்சாகமாக பாடுறீங்க? எப்படி ஸ்தோத்திரம் போடுறீங்க? வீட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? எவ்வளோ வேதம் வாசிக்கிறீங்க? ஒருத்தர் கஷ்டப்படுறத பார்த்தா ஆத்தும பாரத்தோடு ஜெபம் பண்ணுற பழக்கம் உண்டா? இவங்க தான் கிறிஸ்தவங்க. இதெல்லாம் இல்லாதவங்க கிறிஸ்தவம் கிடையாது. அவங்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். மதம் என்றால் வெறி. கிறிஸ்துவ மதம் அதுக்குன்னு வெறி, ஆனால் சத்தியம் கிடையாது, மனசில் வெறி. கிறிஸ்து நம்மை பலப்படுத்த வேண்டும் என்றால், ஒரு பையன் ரொம்ப பிரில்லியண்ட்டாக வர்றான்னா அந்த பிரில்லியண்ட்டாக வரக்கூடிய பையன் பள்ளிக்கூடத்தில் அவன் எப்படி படிப்பான்? ரொம்ப பிரில்லியண்ட்டு சார் சொல்லுவாங்க. அப்போ அவன் எப்படி படிப்பான்? எவ்வளோ மார்க் வாங்குவான்? அவனுடைய கவனமெல்லாம் படிப்பிலே இருக்கும். இப்போ நம்ம எவ்வளோ மார்க் வாங்குகிறோம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நமக்கு பலன் உண்டா? உங்கள் பிரச்சனை என்ன? உங்களுடைய பிரச்சனை போகும்படி உங்களால் ஜெபம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ள முடியுமா? அதான் பலன். கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். அதான் முதல் பலன். மகிழ்ச்சி எப்போ வரும்? கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி எப்போ வரும்? எதுவாக இருந்தாலும் போயிட்டு போகுது. யார் பகைச்சாலும் பகைச்சிட்டு போகிறாங்க. எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம், எனக்கு ஆராதனை முக்கியம், எனக்கு சத்தியம்தான் முக்கியம் என்று நினைக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள். நம்முடைய பலனே அதுதான். இந்த பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மை எப்படி கிறிஸ்து பலப்படுத்துகிறார் என்று சொன்னால் ஆவிக்குரிய போதனையினாலும் அபிஷேகத்தினாலும் ஆவிக்குரிய போதனையினாலும் வேத வசனத்தினாலும் நம்மை பலப்படுத்துகிறார்.
நாம் ஜெபத்தில் அவரோடு தொடர்பு வைத்திருக்கும் போது நம்மை அவர் பலப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. மழை பெய்து அடிச்சு ஊற்றுது, அவசியம் போய் ஆகணும். இந்த மழையை நிறுத்த உங்களால் முடியுமா? ஏன்னா சொல்லிருச்சு, எல்லாவற்றையும் குறிப்பிட்டதெல்லாம் சொல்லலை. வேண்டி யாருக்காவது ஒரு கொடிய வியாதி வந்துருச்சு, அந்த வியாதி நீங்கும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ண முடியுமா? எல்லாவற்றையும் செய்ய பலன். ஏன்னா நம்மை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அது உண்மையாக இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும். நம்மை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. அவர் நம்மை பலப்படுத்துவாரானால் நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியுங்கிறதுக்காக, அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கக்கூடாது. அதிகார துஷ்பிரயோகம் வேண்டாம். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தம்முடைய உபதேசத்தினாலும் அபிஷேகத்தினாலும் சத்தியத்தின்படியான ஆலோசனையினாலும் பிரசங்கத்தினாலும் ஆராதனையினாலும் விண்ணப்பங்களினாலும் துதி ஸ்தோத்திர பலிகளினாலும் அவர் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். பலத்தை பெற்றுக்கொண்டால் எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும், நிச்சயமாக செய்ய முடியும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பலவீனத்திலே, நல்ல ஒரு அருமையான வசனம், எல்லாமே நல்ல வசனம் தான். ஒவ்வொரு வசனத்தையும் வாசிச்சுட்டு எதிரியை நினச்சிக்கிட்டே இவன் நம்மளை இப்படி சொல்லிட்டானே, இவங்க ஏன் இல்லை நினைக்க, வசனத்தை வாசிச்சுட்டு அதை தியானிச்சுக்கிட்டே போகணும், இதை சிந்திச்சுக்கிட்டே வேலை செய்யணும். நல்ல அருமையாக சொல்லியிருக்கு. அவனுடைய பலகீனம் பாருங்கள், பவுல் பலகீனத்தில் புலம்புறான். இந்த பலகீனம் என்னை விட்டு நீங்கும்படி பாருங்கள் 7ஆம் வசனத்திலிருந்து. சாத்தானுடைய தூதன். பவுல் பெருமை பேச முடியாத அளவுக்கு அவனை கொட்டி கொட்டி உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சாத்தானுடைய தூதன் அங்கே இருக்கான். அப்படி தான் சொல்லியிருக்கு, சாத்தானுடைய தூதனாக இருக்கு. அப்போ அவன் எவ்வளவு பலகீனப்பட்டிருப்பான், அவனுடைய வேதனை எவ்வளவு வேதனையாக இருக்கும். இவ்வளவு வேதனை தாங்க முடியல. சாத்தான் கொட்டுனா எப்படி கொட்டுவான்? யோபு கொட்டுனான் சாத்தான். தாவீது துன்புறுத்தப்பட்டான், சோதிக்கப்பட்டான். யோபு கொட்டுனான் சாத்தான். இவ்வளோ பேர். யோசேப்பை கொட்டினான் சாத்தான், பழி சுமத்தப்பட்டு. அப்போது சாத்தானுடைய தூதன் கொட்டிக்கிட்டே இருந்தான்னா அது எப்படி இருக்கும்? நிம்மதியாக இருக்க முடியும்? எனக்கு ஒரு பலகீனம், அவனுடைய பலகீனம் அப்படிப்பட்ட ஒரு பலகீனம், சரியான ஒரு பயங்கரமான ஒரு பலகீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பவுல் என்ன பண்ணுறான்? அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். உபத்திரவம் நீங்க வேண்டும் என்று நாம் ஜெபம் பண்ணுறோம், நல்லது, யாரும் உபத்திரவப்பட வேண்டாம். ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன செஞ்சிட்டாருன்னா, உனக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டார். சில காரியங்கள் சிலருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கும், அதிலே ஒரு நன்மை இருக்கும், அதில் ஒரு நன்மை இருக்கும். அந்த நன்மையை பார்த்தா நல்லது. இங்கே சொல்லப்படுகிறது 3 முறை விண்ணப்பம் பண்ணினானா. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். என்ன ஒரு நெருக்கம் பாருங்க, பவுலுக்கும் ஆண்டவருக்கும் என்ன ஒரு நெருக்கம். இப்படிப்பட்ட நெருக்கம் இருக்கணும். இவங்க தான் கிறிஸ்தவங்க. ஒரு கடமைக்காக வாழக்கூடிய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கடமைக்காக வாழக்கூடிய வாழ்க்கை இல்லை. இவன் 3 தடவை ஜெபம் பண்ணான், அது உனக்கு இருக்கட்டும்னு சொன்னாராம்.
கேட்க எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஒரு ஊழியக்காரன், ஒரு அப்போஸ்தலன். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் நாங்கள் எல்லாம் இருக்கோம், எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். எத்தனை கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறார் என்று ஒரு ஊழியக்காரத்திலும் போய் கேட்டால் எத்தனை பேர் எனக்கு பதில் சொன்னார் என்று சொல்ல முடியும்? அதை என்னை விட்டு நீங்களும் கேட்டானா, இல்லை அது உனக்கு இருக்கட்டும்னு சொன்னாராம். என்ன ஒரு சம்பாஷணை, என்ன ஒரு நட்பு! அதற்கவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அதே போல் பலகீனப்பட்டிருக்கான், ஒரு மனுஷன் பலகீனப்பட்டிருக்கான், சாத்தான் குட்டிகிட்டே இருக்கான், பலகீனப்பட்டிருக்கான். அப்போ ஆண்டவருடைய பலன் எப்படி அதுக்குள்ள வர முடியும்? வர முடியும். ஒரு முருங்கை மரத்தை உதாரணமாக எடுத்துக்கங்க. முருங்கை மரத்தை நம்பி ஏற முடியாது. முருங்கை மரத்தை நம்பி மரத்தில் ஏற முடியாது, உடைச்சிட்டு விழுந்துடும். அதில் ஒரு கிளை இருக்குன்னா ஒரு சின்ன பை போய் பிடிச்சி இழுத்தாலும் உடைச்சிடும். முருங்கை மரம் இவ்வளவு பலகீனப்பட்டது, அவ்வளோ வீக்காக இருக்கும். முருங்கை மரம் எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லை. ஏதோ இந்த கருவு செடியாவது விறகு எரிக்கலாம், முருங்கை மரம் அதுக்கு கூட உதவாது. இவ்வளவு வீக்கு, இவ்வளவு பலகீனப்பட்ட ஒரு மட்டமான ஒரு மரம். இந்த முருங்கை மரத்தில் விளையக்கூடிய கீரையை பார்த்தீங்களா, அதில் எவ்வளவு சத்து! அயன் சத்து, இரும்பு சத்து. இரும்பு சத்து குறைஞ்சிருச்சா முருங்கைக்கீரை சாப்பிடு. நார் சத்து குறைஞ்சிருச்சா முருங்கைக்காய் சாப்பிடு. அந்த முருங்கை மரத்தில் விளையில கீரையினுடைய சத்து பாருங்க எவ்வளவு! அந்த மரத்தில் விளையக்கூடிய காயினுடைய சத்து பாருங்க எவ்வளவு சத்து! நார் சத்து. அதில் எத்தனை விதமான தன்மைகள் இருக்குது தெரியுமா? சித்தாவில் ஏதாவது புஸ்தகம் கிடைச்சா படித்து பாருங்கள். அந்த முருங்கை மரத்தில், அந்த முருங்கை காயில், அந்த நாரில், தோலில், அதனுடைய விதையில் அவ்வளோ விதமான சத்துக்கள் இருக்குது. இவ்வளவு சத்து எங்கேருந்து வந்ததுன்னா, இந்த மரம் ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லாத மரம், வேறு ஒன்றுக்குமே லாய்க்கு இல்லை. கீரை பறிக்கலாம், காய் பறிக்கலாம், ஒன்றுக்கு லாய்க்கில்லை. முறிச்சு விழுந்துருச்சுன்னா தூக்கி ரோட்டில் தான் போடணும். யாராவது தூக்கிட்டு போவாங்க, இல்லை ஆடு கரண்டு கிடக்கும். இதுதான் முருங்கை மரத்துடைய தன்மை. இவ்வளவு பலகீனப்பட்ட ஒரு மரத்துக்குள்ளே கொண்டு போய் எவ்வளவு சத்து வச்சிருக்காரு பாருங்க, எவ்வளவு ஆரோக்கியம் வச்சிருக்காரு பாருங்க. சத்தான இலைகள். எந்த இலைக்கு இவ்வளவு சத்து இருக்கு? எல்லா கீரையும் சத்து நிறைந்தவை தான். மரத்திலே விளையக்கூடிய இலைகளிலே எந்த மரத்தின் இலைக்கு இவ்வளவு சத்து இருக்கு? அகத்திக்கீரை குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் ஒத்துக்காது. ஆனால் முருங்கைக்கீரை ஒத்துக்கலைன்னு யாராவது சொல்ல முடியுமா? பலகீனப்பட்டவர்களை பலப்படுத்தக்கூடியது முருங்கைக்கீரை. அப்படித்தான் நம்ம ஆண்டவர். நீங்கள் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லையா? ஒன்றுக்குமே உதவாதவங்களா? வீட்டிலேயே புறக்கணிக்கிறாங்களா? நண்பர்கள் ஒதுக்குறாங்களா? தெண்டம் ஒதுக்குறாங்களா? உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு சத்து வைத்து விடுவார் என்று சொன்னார். கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளே வந்துவிடும் என்று சொன்னார். உங்களுக்குள்ளிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வல்லமையுள்ளதாக இருக்கும். எத்தனையோ பலவீனங்களை நீக்கும், வியாதியை நீக்கும், மனச்சோர்வுகளை நீக்கும். ஒருத்தருமே மதிக்க மாட்டாங்க, தெரு நாயை போல நினைப்பாங்க. இவன் ஒன்றுக்கும் உதவாதவன், மனுஷன் செத்தா ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, செத்தா எடுத்துடணும். 4 நாளைக்கு வைக்க முடியாது. 4 நாளைக்கு வைக்கிறதா இருந்தால் அதுக்கு எவ்வளவோ செலவழிக்கணும். தெரு நாயை போல் இருக்குமா? நாங்கள்லாம் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவங்க தான். ஆனால் ஒன்றுக்கும் உதவாத முருங்கை மரத்தை விட கேவலமாக இருந்த ஒரு நபரை கொண்டு வந்து
இங்கே வச்சு எத்தனை பேருக்கு பிரயோஜனப்படுத்தியிருக்கார், எவ்வளவு அற்புதங்களை செய்தார், எத்தனை பேர் எத்தனை விதமான அற்புதத்தை பெற்றாங்க. மனுஷன் சொன்னால் நம்ப மாட்டாங்க, அந்த அற்புதங்களெல்லாம் எத்தனை பேர் பெற்றிருக்காங்க. கேன்சர் வியாதி சுகமாச்சுன்னு சொன்னால் எத்தனை பேர் இங்கே நம்புவீங்க தான் பார்த்துருக்கோமே, எத்தனை பேர் வெளியில் நம்புவாங்க. ஊமை பேசிச்சுன்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவாங்க. தெருவில் ரோட்டில் திரிஞ்சிட்டு இருந்த பைத்தியத்தை கொண்டு வந்து ஜெபம் பண்ணி அவங்க சுகமானாங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவாங்க. பிறவி சப்பானி ஒரே ஒரு பையன், நிறையா நடக்கல, ஒரே ஒரு பையன் பிறவி சப்பானி நடந்தான்னா எத்தனை பேர் நம்புவாங்க. யாரை கொண்டு? ஒரு காலத்திலே தெருநாயை போல சுற்றி கொண்டிருந்த ஒன்றுக்கும் உதவாத என்னை கொண்டு தான். அவன் உருப்படவே மாட்டான். ஆணித்தரமாக சொல்லுவார் எங்கள் அப்பா, முருங்கை மரம் கூட வெட்டி உழுந்துச்சுன்னா திரும்ப வெட்டி கொண்டு நடலாம், வேற ஒன்றுக்கும் உதவாது, வேற உதவாது. அதை கிளையா திரும்ப ஓட்டி நடலாம். ஆனால் மனுஷன் செத்தா அவ்வளோதான். இவன் உருப்படவே மாட்டான். ஆணித்தரமாச்சு அவன் உருப்படவே மாட்டான். அந்த உருப்படாத ஒரு நபரை கொண்டு வந்து எத்தனை பேரை உருப்பட வைத்தார். இதுதான் கர்த்தருடைய பலன். உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். நம்ப முடியுதா? நம்பி ஏற்றுக்கொண்டாதான். இந்த பவுல் அதை நம்பி ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துவின் அபிஷேகம் இல்லை என்றால் பவுலிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஏதோ அராஜகமெல்லாம் பண்ணிட்டு இருந்தான், திடீர்னு குருடனாக போயிட்டான். மறுபடியும் கர்த்தர் அவனுடைய கண்களை திறக்கவில்லை என்று சொன்னால் அவன் பிச்சை தான் எடுக்கணும். கர்த்தர் குறுக்கிட்டதுனால தான் பவுல் குருடனாக போனான். அனனியா ஆசாரியனிடத்தில் சொன்னார், அவன் ஜெபம் பண்ணான், கண்கள் திறந்தது, செதில் விழுந்து திறந்ததினால் ஒரு கர்த்தருடைய வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்கிறது கர்த்தர் அவனோட பேசினார். அந்த குருடா போனதுக்கப்புறம் குருடாவே இருந்திருந்தான்னா பிச்சை தான் எடுக்கணும். முன்னால் மதிச்சவங்க ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. பவுல் ஐயா வாங்க ஐயா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் கிடக்கிறான் எங்கே, இந்த உட்காந்துருக்கான் பார், அவன் தான். ஆடின ஆட்டம் கொஞ்சமா? கிறிஸ்துவங்களெல்லாம் என்ன துன்பப்படுத்தினா உட்காந்துருக்கான் பார், அவனுக்கு போடாத. சிலர் போடுவாங்க, சிலர் போடாத. கண் திறக்கப்படவில்லை என்றால் பவுலின் நிலை இதுதான். ஆனால் கண் திறந்தாச்சு. சரீரத்திலேயோ சரியான பலகீனம். இந்த நிலைமையில் என்ன பண்ணுறாருன்னா கர்த்தர் தன்னுடைய பலனை பவுலுக்குள்ளே வைக்கிறார். கர்த்தர் தன்னுடைய பலத்தை பவுலுக்குள்ளே வச்சதுனால தான் குறி சொல்ல ஏவுகிற ஆவி இவங்கெல்லாம் பரலோகத்தை குறித்து பிரசங்கிக்கிறவங்க, பரிசுத்தரை குறித்து பின்னாடி தொல்லை. இது அவனுக்கு தொல்லை. அதை இவ்வளோ விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னான், போயிடுச்சு. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கான் நடுராத்திரி வரைக்கும். ஐத்திகுன்னு ஒருத்தன் எத்தனையோ மாடி இருந்து கீழே உளுந்து செத்தான். பவுல் இறங்கி வந்தான், செத்து போன ஐத்தியுக்கு உயிரோடு எழுப்பினான். என்ன பலன்? அது என்ன காரணம்? இவனுடைய பலகீனத்திலே கர்த்தருடைய பலன் முழுமையாய் விளங்கிற்று. ஒன்றுமே இல்லாத பலகீனப்பட்ட முருங்க மரத்துக்குள்ளே கர்த்தருடைய உத்தரவின்படி, அவருடைய சிருஷ்டிப்பின்படி அவர் கொடுத்த பலன் அந்த முருங்க மரத்துக்குள்ளே போய் கிரியை செய்து இலை உண்டு, காய் உண்டு, அவெல்லாம் சத்து உண்டு. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பலத்தை பெற்றுக்கொண்ட முருங்கை மரத்துக்கு பலன் இல்லை, மரத்துக்கு பலன் இல்லை. ஆனால் அதன் வழியாய் மருத்துவத்தை மனிதனுக்கு கொடுக்குறாரு, அந்த மரத்துக்கு பலன் இல்லை. அப்படி தான் பவுல் இருந்தான். அவனுக்கு பலன் இல்லை. அவனை கொண்டு அநேகரை பிரயோஜனப்படுத்தினார், அநேக ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினார், அநேகர் பிரயோஜனப்பட்டார்கள். அவருடைய பலன் நமக்குள்ளே பூர்ணமாய் விளங்க வேண்டும் என்றால் நம்முடைய பலகீனத்தை பெரிதுபடுத்தக்கூடாது. பவுல் பெரிதுபடுத்தி 3 முறை விண்ணப்பம் பண்ணான். என் கிருபை உனக்கு போதும்னு சொன்ன விட்டான்.
இந்த பலகீனத்தோடு தான் ஊழியம் செய்கிறான். ஆனால் அவன் செய்த காரியங்கள் பலத்த செயலாக இருந்தது. அவன் தான் அதிகமான நிரூபங்கள் எழுதியிருக்கான். பவுல் ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்தான். அப்போஸ்தலனாக இருந்தான், தீர்க்கதரிசியாக இருந்தான், சுவிசேஷனாக இருந்தான், மெய்ப்பனாக இருந்தான், போதனாக இருந்தான், எல்லா ஊழியத்தையும் செஞ்சான். ஆனால் அவனுக்குள்ள உள்ள பலகீனம் சரியான பலகீனம். இந்த பலகீனத்துக்குள்ளே கர்த்தருடைய பலன் விளங்கினது. அவன் பலப்படல, அவனுடைய சரீரத்தில் பலன் இல்லை. அந்த பலகீனம் அவனுக்குள்ள இருந்தது. நமக்குள்ள என்ன பலகீனம் இருக்குது? இந்த பலகீனம் போனால் நல்லது. ஒருவேளை கர்த்தர் அனுமதித்திருப்பார்னு சொன்னால் அந்த பலகீனம் அப்படியே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பலன் கிரியை செய்யும். அநேகர் ஆச்சரியப்படுவாங்க, அநேகர் பிரயோஜனப்படுவாங்க. சில சம்பவங்களை சொன்னால் நம்ப மாட்டாங்க. நடந்த சில சம்பவங்களை சொன்னால் நம்ப மாட்டாங்க. வாயில் கேன்சரு, வாய்க்கு உள்ள 2 கன்னத்தில் நீ கையை வச்சு கேன்சர் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்தது. ஏதோ 5.5 புள்ளி என்னமோ ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்தது. அருண் ஸ்கேனில் எடுத்தது. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்குது. 2 கன்னத்துலையும் கையை வச்சு ஆட்கொள்ளி பிசாசு, உயிரை வாங்குற இந்த பிசாசை இந்த செயல்படக்கூடாது, கட்டுற உன்னை இயேசுவி நாமத்தில், இந்த இடத்த விட்டு போய் இயேசுவி நாமத்தில். 2-3 நாள் கழித்து ஜிப்மேரில் போய் செக் பண்ணி பார்த்தோம், கேன்சர் இல்லை, சுகமாச்சு. எத்தனை பேர் நம்புவாங்க? இந்த யூடியூப்பில் பார்க்குற எத்தனை பேர் நம்புவாங்களோ தெரியாது. நம்பினால் நல்லது, உங்களுடைய பிரச்சனையும் உங்களை விட்டு போ. நான் செய்யல, கர்த்தர் செய்தார். அவர் பெயரை சொன்னதினால் நடந்தது. பலகீனப்பட்ட சரீரம் தான் இது. எனக்கு 7 அட்டாக் வந்திருக்கு. 3லே போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. 3 தான் கெடு, 3 போகிறோம். 7 அட்டாக் வந்திருக்கு எனக்கு. போன வாரத்தில் கூட ஒன்று வந்துச்சு, ஏதோ விருந்தாளி வர்ற மாதிரி. போன வாரத்தில் கூட ஒன்று வந்துச்சு. அவ்வளவு பலகீனங்கள் இருந்தாலும் என்னால் எவ்வளோ வேணாலும் நடக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை இப்போ சொல்லிட்டு இருக்கேன்னு பலகீனப்பட்ட மாதிரியா தெரியுது? சரீரம்தான் பலகீனம், ஆவி பலகீனம் கிடையாது. அது அவருடையது, அது பலன் உள்ளது, அது உற்சாகம் உள்ளது. நாம் உற்சாகப்படுத்தணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். இப்படிப்பட்ட பலகீனப்பட்ட இடத்துல கூட வல்லமையாக கிரேசிய தேவன் வல்லவராக இருக்கிறார். நம்ம இடத்துல என்ன கேட்குறாருன்னா, என்னை நீ நம்பு. இந்த பவுல் நம்பினான், கர்த்தரவனை பயன்படுத்தினார். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவரை தவிர யாருக்கும் தெரியாதுங்க. நான் முன்னாடி கம்பவுண்டராக முன்னாடி சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது சொல்லுவேன், எங்கள் அண்ணன்ட்டு சொல்லுவேன், அண்ணா எனக்குள்ளே என்னமோ ஒரு விசேஷம் இருக்குண்ணா, என்னன்னு தெரில, அலட்சியமாக பார்ப்பாரு. யார் நம்புவா? அலட்சியமாக பார்ப்பாங்க. ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஒரு வீடு ஒன்று கட்ட போகிறேன், எப்படிப்பா? இப்படி வச்சு இந்த இடத்துல கார் நிற்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த திரும்பிட்டாங்க சும்மா சுற்றும்போது. ஆனால் எனக்குள்ளே என்னமோ ஒன்று இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அது என்னன்னு தெரியலை, அது ஆண்டவருக்கு தெரியும். அவர் என்ன செய்கிறார் பாருங்க, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை. என்னைக்கு அவரை ஏற்றுக்கொண்டு வந்தனோ அன்றையிலிருந்து அவருக்காக காத்திருந்தேன். எனக்கு என்ன வேணுமோ அவரால் கொடுக்க முடியும், நம்பிக்கையோடு காத்திருந்தேன். ஏன்னா நான் வாங்குகிற இடம் கார் போகிற இடமா இருக்கணும். கார் போகாத இடமெல்லாம் கம்மி விலைக்கு வந்துச்சு. கூலி 200 ரூபா, 144 சதுரடி 200 ரூபா. 4 அடி தான் ரோடு, கார் போக முடியாது.
அன்னைக்கு சைக்கிள் தான், சைக்கிளில் லூனாவது இல்லை, கார் போகணும். கார் போகிறோம். ஏன்னா கர்த்தர் கார் கொடுப்பார் தெரிஞ்சு வச்சுருந்தேன். உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல், அவரே அல்லாமல். ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தப்போ மூப்பர் ஒருத்தர் கேட்டார், எதுக்கியாதுன்னு கேட்டார். என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஆண்டு எனக்கு கார் கொடுப்பாருன்னு ஒரு மாதிரி பரியாசமாக சிரித்தார் ஒரு சபையின் மூப்பர். இந்த மூப்பர் ஒரு ஆத்மாவை பலப்படுத்தி தேத்தணும், பரியாசமாக சிரித்தார். அவர் என்ன செய்கிறாரா, உனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவளை நீரே அல்லாமல். நீங்கள் காத்திருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னமோ ஒன்று செய்ய போகிறாரு, உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு, ஒரு நன்மை பெருசாக என்னமோ ஒன்று செய்ய போகிறார். அது அவருக்கு தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும். அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய பவுலை போல் அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் இருந்தால் அந்த ஊழியக்காரர்களுக்கு ஒருவேளை தெரியப்படுத்துவார், தெரியப்படுத்தாமல் விடுவார். அவர் பார்த்து சொன்னால் தான் தெரிஞ்சுக்கணும். செய்பவர்களை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. காத்திருக்கிறவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் ஒரு பிளான், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தின்படி தான் செய்வார். அது வரைக்கும் அவர்களை யாராலையும் கொலை செய்யவும் முடியாது, சேதப்படுத்த முடியாது. எத்தனையோ சம்பவங்கள் நடக்கும். ஆனால் அவர் நினைத்ததை கொடுத்து முடிச்சுட்டு, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து முடிச்சுட்டு தான் அந்த நபரை விடுவார். காத்திருக்கிறவர்கள், உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது. சும்மா மனம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாம் கிடைக்காது. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு. காத்திருக்கிறதுனா எப்படி? நமக்கு என்ன சின்ன தொழிலோ அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு உண்மையாக சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறது. வேத வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறது. அதுக்கு கீழ்ப்படிஞ்சு முறையாக ஜெபம் பண்ணி, முறையாக பைபிள் படித்து, ஆண்டவருக்கு பயந்து, நம்முடைய வேலை என்ன வேலையோ, சின்ன வேலை என்ன வேலையோ அந்த வேலையை உண்மையாக செய்யும்போது, உண்மையாக செய்யும்போது இதுதான் காத்திருக்குதல். எப்போ கொடுப்பார் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறதில்ல. நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால், சத்தியத்தை கை கொண்டா, ஆண்டவர் பயப்படுற பயணமுக்குள்ளேருந்து வாழ்ந்து கொண்டிருந்தால், காலங்கள் வரும்போது அவர் தானாகவே கொடுப்பார், அவராக தருவார். அது எப்படி வரும் சொல்ல முடியாது, எப்படி வேணாலும் வரும். நான் தான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். இந்த பிரேயர்கள் தானாக வந்துச்சு. கேட்குறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம், 10 லட்ச ரூபா பொருத்தனை பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க, பிரேயர்கள் கட்டுங்கன்னு சொன்னாங்க, கட்ட ஆரம்பித்தோம், கர்த்தர் நடத்தினது தானாக வந்தது. என்ன வீடு கட்டியிருக்கேன், வீடு தானாக வந்துச்சு. எப்படி தானாக வரும்? 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க வீடு கட்டிக்க சொல்லி. ஒரே ஒருத்தங்க தான் இங்கே தான் இருக்காங்க, 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. பிரேயர்கள் கட்ட பணம் கொடுத்தவங்களும் இங்கே தான் இருக்காங்க. இப்போ வீடு கட்ட பணம் கொடுத்தவங்க இப்போ இங்கே தான் இருக்காங்க. ஆளுக்கு இப்போ அவங்க 10 லட்சம், இவங்க 10 லட்சம் கொடுத்தாங்க. வீடு கட்ட சொல்லி 10 லட்சம் கொடுத்தாங்க, கட்டிட்டோம். இப்போ கட்டித்தானே ஆகணும், கட்டியாச்சு. இப்போ இது தானாக வந்ததா, என் சொந்த முயற்சியில் கட்டினதா? இது நான் தானாக வந்ததா, என் சொந்த முயற்சியில் கட்டினதா? காத்திருக்குதல்னா என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையில் திருப்தியாக. ஆரம்ப நாளில் இந்த இடத்துல தண்ணி நிற்கும், தண்ணிக்குள்ளே தான் வருவோம். பாயெல்லாம் வாங்க காசு கிடையாது, அவங்கவுங்க போட்டு கொண்டு வந்து உட்காந்து வச்சு போயிருங்கன்னு சொல்லிடுவோம். அவங்கவுங்க பாலிதீன் பேப்பரு, துண்டு பாய் எதாவது கொண்டு வந்து போட்டு உட்காந்து வச்சு போயிடுவாங்க. தண்ணி நிற்கும். அப்படிப்பட்ட இடம் இது. இப்போ எல்லாம் சொன்னால் அது கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவில் இந்த இடம். அந்த ரோடு இருக்குது, அந்த ரோடு இது இருக்குல்ல, எனக்கு இவ்வளோ இருக்கும், என் தலைக்கு மேலே இருக்கும் அந்த ரோடு. இறங்கி வர்றதுக்காக ஒரு லாரி மண் அடித்தேன்.
அதில் இறங்கி வரும்போது வழுக்குது, மழை பெஞ்சிடுச்சு, வழுக்குது. ஒரு சமக்காலத்தை கொண்டு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அடித்து அந்த சமக்காலத்தை கட்டி விட்டேன், வழுக்காமல் இறங்குறதுக்கு. இல்லைன்னா வரிக்கி விழுந்துருவாங்க. வழுக்காமல் இறங்குறதுக்கு ஒரு சமக்காலத்தை கொண்டு வந்து கட்டி விட்டேன். அதில் தான் இறங்கி வந்தாங்க. அந்த இடம் இந்த இடம் தென்னை மரத்தை வெட்டி அதை நட்டு கீத்து போட்டு, அன்றைக்கு நான் எப்படி இருந்தேன்னு சொன்னால், எனக்கு ஒரு பிரேயர் ஹால் கொடுத்துட்டாரே. அது என்னன்ற பற்றி பிரச்சனை, தரை எப்படி மேலதெல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துட்டார், நமக்குன்னு ஒரு பிரேயர் ஹால் கொடுத்துட்டார். இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கிற இடம் நம்முடைய சொந்த இடம். ஒரு திருப்தியாக நடத்திட்டு இருந்தேன். திருப்தியாக நடத்திட்டு சத்தியத்துக்கு பயந்து, ஆண்டவருக்கு பயந்து, சத்தியத்துக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு ஊழியத்தை எனக்கென்ன ஊழியமோ ஒழுங்காக செஞ்சுக்கிட்டே இருந்தேன். காலப்போக்கில் காலங்கள் கடந்து கொண்டே இருந்தது. காலங்கள் செல்ல செல்ல கர்த்தர் எல்லாவற்றையும் அவராக கொடுத்தார். எதுக்காகவும் நான் ஏங்கி வீங்கிட்டுலாம் கிடையாது. எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. தானாக அமைஞ்சது கூட சிலது. எதனாலன்னு சொன்னால், கர்த்தருக்கு அதான் கர்த்தருக்கு காத்திருக்குதல் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, தெரிஞ்ச சத்தியத்தை கை கொள்ளுங்க, உங்கள் வேலை என்னவோ அதில் உண்மையாக இருங்க. இதுதான் காத்திருக்குதல். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கணும்னா, கர்த்தரை தரிசிக்க முடியுமா, ஆண்டவர் என் கூட பேச மாட்டாரா, இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கணும். ஒரு பெரிய வீடு கட்டணும், மாளிகை கட்டணும், அவங்களாம் அந்த காரில் வர்றாங்க, நான் இந்த காரில் போகணும். நான் எந்த காரில் போகணுன்னு ஆசைப்படுறேன்னு தெரியுமா? புதுசாக ஒரு கார் வந்திருக்கு, 2 பேர் போகிற மாதிரி, மோட்டர் பைக் அளவுக்கு ஒரு கார் ஒன்று வந்திருக்கு. அது பேட்ரி காராக இருக்குது, அதனால் எனக்கு பிடிக்கலை. பெட்ரோல் கார் தான் வேணும். முன்னால் ஒருத்தர் பின்னால் ஒருத்தர், புல்லட் அளவுக்கு தான் அகலம் இருக்கும். இந்த புல்லட் எங்கே நிப்பாட்டுறோம் அந்த இடத்துல அந்த காரை நிப்பாட்டிடலாம். தஞ்சாவூருக்கே வந்துருச்சுன்னு சொன்னாங்க. 2 எழுத்துள்ள கம்பெனி, அந்த கம்பெனி பேர் எனக்கு மறந்து போச்சு. தஞ்சாவூருக்கே வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அந்த பேட்ரி காரை எனக்கு பிடிக்கலை. எங்கேயாவது நின்றுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. தஞ்சாவூர் போய் வாங்கிட்டு வர்றோம், இந்த பக்கம் போகிறோம், ஆடுகிற பக்கம் நின்று போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? பெட்ரோலாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. அதையும் பெட்ரோலில் போடும்படி ஜெபம் பண்ணுவோம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது போதும். நான் போகும்போது இந்த காரை பார்த்து என்னை மதிக்கிறவங்க என்னை மதிக்க வேண்டாம். நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோ, இல்லை நான் போகிற வாகனமோ, இல்லை குடியிருக்கிற வீடோ, இல்லை மற்ற என்னுடைய பொருளாதார வசதியோ பார்த்து மதிக்கிறவங்க என்னை மதிக்க வேண்டாம். எனக்குள் கிறிஸ்துவின் அபிஷேகம் உண்டு. எனக்குள்ளே கிறிஸ்துவின் வரங்கள் செயல்பாடு உண்டு. கர்த்தர் நிமித்தம் என்னை மதிக்கிறவங்க மதித்தா போதும். என்னை யாரும் மதிக்க வேண்டியதில்லை. நான் மதிப்புக்குரியவன் அல்ல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா நான் என்றைக்கு செத்து போயிருக்கேன். 35 வருஷம் ஆகிருக்கு செத்து, தற்கொலை பண்ணி செத்து. அப்போது பெரிய அவங்க வர்ற காரில் நான் வரணும், இவங்க இப்படி இருக்காங்க நான் இருக்கணும் அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. நாம் ஆண்டவரை தரிசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், சத்தியத்தை கை கொள்ளணும். மாதிரி மேன்மையானவைகளை நாம் சிந்தித்து தியானித்து விருப்பப்படுவோம்னு சொன்னால் மற்றதெல்லாம் தானாக வரும். பின்னால் எங்கேயோ மறைஞ்சிருக்கு, எங்கே இருக்குன்னு தெரியாது. இப்போ படிக்கிற பசங்களையெல்லாம் பார்த்தா சொன்னால் வெட்கப்படுவான். உனக்கு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள், வெட்கப்படுவான். ஆனால் இருக்க அவன்கிட்ட சொல்லி பாருங்கள், உனக்கு ஒரு குடும்பம் இருக்குடா, உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது தெரியுமா, உனக்கு ஒரு மனைவி இருக்கா தெரியுமா, அவன் வெட்கப்படுவான். ஏன்னா அது அப்படி வயசு அப்படி தான் இருக்கும். அவனுக்கு தெரியாது, சொன்னால் வெட்கமாக இருக்கும். ஆனால் உண்டு, எங்கேயோ உண்டு. காலங்கள் வரும்பொழுது அவன் அந்த குடும்பம் அவனுக்கு அமையும். அப்படிதான் நமக்கு வச்சிருக்காரு. எங்கே வச்சிருக்காரு தெரியாது. ஒரு இளைஞனுக்கு குடும்பம் இருக்குது, எங்கே இருக்குது தெரியாது, ஆனால் அமையும். நமக்கு வச்சிருக்காரு, எங்கே வச்சிருக்காரு தெரியாது, ஆனால் தருவார். காலங்கள் வரும்போது நிச்சயமாகவே அவர் தருவார். அதுக்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும்.
நம்முடைய விருப்பங்கள்லாம் என்னவாக இருக்கணும்? கர்த்தரை தரிசிக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், அவரோட பேசணும். எத்தனையோ பேர் கேள்விப்படணும் இல்லையா? பரலோகம் போயிட்டு வந்ததெல்லாம் சொல்கிறாங்க, என்னென்னமோலாம் சொல்கிறாங்க. நம்பாதவங்களை கணக்கில் வைக்க வேண்டாம், விட்டுருங்க. நம்ம நம்புவோம், எனக்கு வேணும்னு கேட்போம், எனக்கு வேணும்னு கேட்போம், தருவார். காத்திருக்குதல் என்றால் இதுதான். இப்படி காத்திருக்கும்போது என்ன நடக்குது? 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், ஏசாயா 40:31. புது பலன். புது பலன்னா என்ன? நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கும். அந்த சம்பவங்களில் மனசு சோர்த்து போயிருக்கும். எவ்வளோ பேர் ஏமாற்றிருப்பாங்க, எவ்வளவோ ஒரு அவமானப்படுத்தியிருப்பாங்க, திட்டியிருப்பாங்க, நம்ம பொருளை எடுத்துகிட்டு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, நம்ம மேலே அப்பாண்டமான பழியை கூட சுமத்துவாங்க. ஒரு நபர்கிட்ட ஒரு 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 குழு ஐக்கியத்தில் நான் தலைவராக இருந்த ஊழியத்தில் தான் தலைவராக இருந்தப்போ ஒரு 20,000 ரூபா பணம் அதில் கணக்கில் வரணும். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், கவனிங்க, அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க 20,000 ரூபா பணம் எங்கெங்கன்னு கேட்டேன். நீங்கள் 2,000 ரூபா எடுத்துட்டீங்க, அவர் 2,000 ரூபா எடுத்துட்டாருனாரு. எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. இன்னொருத்தர் காசு எடுக்கிறாளா? நான் இந்த கும்பகோணத்தில் உள்ள சின்ன சின்ன ஊழியக்காரர்களை போய் விசாரித்து பாருங்கள், என்னால் பிரயோஜனம் அடைஞ்சவங்க எத்தனை பேர்னு கேட்டு பாருங்க. நீ 2,000 எடுத்துட்டு ஈஸியாக சொல்லிட்டாரு. எதுக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னால், எவ்வளவோ பழிகள் சுமத்தப்பட்டிருக்கலாம், எவ்வளவோ ஏமாற்றங்கள் அடைஞ்சிருக்கலாம், பல விதமான அனுபவங்கள் இருக்கலாம். எல்லாத்தையும் விட்டு கர்த்தருக்கு காத்திருந்தா புது பலன். இதெல்லாம் ஒரு பொருட்டாக தெரியாது. இங்கே என்னை யார் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த பணத்தை எடுத்துனா இல்லை எடுத்துனா யாரும் நம்ப மாட்டாங்க. புது பலன், அந்த மனச்சோர்வுகளெல்லாம் நீங்கி போகும். கர்த்தருக்கு காத்திருக்குதல் என்னன்னு சொல்லிட்டேன். அப்படி காத்திருந்தால் என்ன கிடைக்கும்னா புது பலன் கிடைக்கும். ஆவிக்குரிய புது பலன். உற்சாகமாக ஜெபம் பண்ணலாம், ஜெபத்தில் தரிசிக்கலாம். புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள். புதிய பலத்தோடு மறுபடியும் ஊழியத்துக்கு கிளம்புவோம். புது பலத்தோடு ஊழியத்துக்கு கிளம்புவோம். நம்ம கிளம்புறத பார்த்தா சத்ரு நடுங்கணும். அலெக்சாண்டர் வரலாறை படிச்சிருக்கேன், கிளியோபட்ரா வரலாறை படிச்சிருக்கேன். கிளியோபட்ரா வரலாற்றில் தான் இந்த மார்க் ஆண்டனி பற்றி வருது. மார்க் ஆண்டனி அலெக்சாண்டருடைய 4 தளபதிகளில் ஒருவன். இந்த மார்க் ஆண்டனியை பற்றி இந்த வரலாறு கிளியோபட்ரா வரலாறு தான் வருது. இவன் நடந்து வந்தான்னா ரோட்டில், மார்க் ஆண்டனி வர்றான் அப்படின்னு கேள்விப்பட்டால் ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்து அணிவகுத்து நிற்பாங்களாம் இவன் நடக்கிற நடையை பார்க்குறதுக்கு. அவருடைய நடை அவ்வளவு கம்பீரம், ராஜ கம்பீரம் உள்ளதாக இருக்கும், வீரம் உள்ளதாக இருக்கும், நெஞ்செழுத்தம் உள்ளதாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குமா. இதே கிளியோபட்ரா மார்க் ஆண்டனி வர்றான்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் நண்பர்களானாங்க. முதல்ல மார்க் ஆண்டனி வர்றான்னு சொல்லும்போது ஜூலியஸ் சீசருடைய நண்பர் இவா, இந்த கிளியோபட்ரா. இவன் என்ன பண்ணுறா, ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தாலும் இந்த ஆண்டனி பற்றி இப்படி சொல்கிறாங்களே, இவருடைய நடை எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக ஒளிஞ்சு எட்டி பார்த்தாலாம் அவனுடைய நடைய. அவன் நடை அப்படிப்பட்டதாக இருந்தது. சில இடங்களில் பார்க்குறோம், கிளியோபட்ராவோட ஒரு இடத்துல இருக்கான், யுத்தம் நடந்துகிட்ருக்கு, மனச்சோர்வு, திடீர்னு போவான். அங்கே கடலில் யுத்தம் நடந்துகிட்ருக்கு, திடீர்னு போவான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒன்றா யுத்தம் பண்ணுவான். எத்தனை பேரை கொல்ல முடியுமோ கொண்டுட்டு வந்துடுவான். ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பான். யாரோ ஒருத்தர் இவன் கழுத்தில் கத்தி வச்சா என்ன ஆகும்? போவான். அவன் யுத்தத்தில் அவனை ஜெயிக்கவே முடியாது.
அவருடைய நடையே அப்படிப்பட்ட நடை. அப்படி கிளம்புவோம் நம்ம கழுகுகளை போல, புது பலனடைந்து கழுகுகளை போல செட்டில் அடிப்போம். அவன் நடையை பார்க்கறக்கு அத்தனை பேர் வந்தாங்களே, நம்ம கிளம்பி போனால் நம்மளை பார்க்க அத்தனை விசாசு நடுங்கும். அவ்வளோ பெரிய வீரன், மா வீரனுடைய படை தளபதியில் ஒருவன். அவன் எப்படி செத்தான்? பட்டயத்தை நட்டு அதில் விழுந்து செத்தான். தற்கொலை பண்ணிட்டு செத்தான். அவனுடைய வேலைக்காரன், அவனுடைய ஆயுததாரியை பார்த்து என்னை வெட்டி போடுன்னு சொன்னான். அவன் பயந்தான். ஏன்னா அவன் தளபதி. அவன் பயந்தான் அவனை வெட்டுறதுக்கு. பயந்தோன்னா அவன் என்ன பண்ணான், அவன் பட்டயத்தை நட்டு அவன் விழுந்து செத்தான். செத்ததை பார்த்துன்னு இவன் என்ன சொன்னான், நீ எனக்கு நல்ல யோசனை சொன்ன. ஆண்டனி சொல்கிறான், இவ்வளோ பெரிய வீரன், எனக்கு நீ நல்ல யோசனை சொன்ன சொல்லி அந்த பட்டயத்தில் அவன் விழுந்து செத்தான். எவ்வளோ பெரிய வீரனாக இருந்து என்ன பிரயோஜனம்? நடையே அப்படி இருந்தது. ஜெயிச்சவனுக்கு தோல்வி இல்லை, போனால் ஜெயிச்சு தான் வருவான். அவ்வளோ பெரிய வீரன், முடிவு எவ்வளோ மோசமாக இருந்தது. இது மனிதனுடைய பலன். இது அவன் மனிதனிடத்தில் பெற்ற பயிற்சி, மனிதனுடைய பலன், மனித ஆகாரத்தினால் வந்த பலன், மனிதன்களால் கொடுக்கப்பட்ட தைரியம். அந்த பட்டயத்தை நம்பி தான் அவன் உயிர் வாழ்ந்தான். அந்த பட்டயத்தை பிடிங்கிட்டு போயிட்டு பாருங்க, அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது. நமக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவியின் பட்டயம். இந்த பட்டயத்தை நம்மள்டிருந்து யாராலையும் பிடுங்கவே முடியாது. யோபுகிட்ட இருந்து அந்த பட்டயத்தை பிடுங்கணும்னு பிசாசு கரணம் தான் அடித்தான். அடிக்காத கரணம், குட்டிய கரணம், பெரிய கரணம், எல்லா கரணத்தை அடித்தான். யோபுவின் இடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிதில் அந்த பட்டயத்தை பிடுங்கவே முடியல. கடைசியில் யார் ஜெயிச்சா? யோபு தான் ஜெயித்தான். எப்படி ஜெயித்தான்? யுத்தம், மகா யுத்தம். விட்டதெல்லாம் 2 மடங்கு பிடிச்சான். ஆனால் தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன்னு சொன்னார். சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். என்ன காணாமல் அதைத்தான் பிடிச்சிட்டு வந்தான். எண்ணத்தை இழந்தானோ அதைத்தான் தாவீது பிடிச்சிட்டு வந்தான். யோபு அப்படி இல்லை, எண்ணத்தை இழந்தானோ அதுபோல் 2 மடங்காய் பிடித்து கொண்டு வந்தான். இந்த பட்டயத்துக்கு அவ்வளோ வல்லம் உண்டு. தாவீது கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் போனான். ஆனால் அவன் அந்த யுத்த பட்டயத்தை தான் எடுத்துகிட்டு போனான். யோபுட்ட யுத்த பட்டயம் கிடையாது, இந்த பட்டயம் இருந்தது. இதனால் யுத்தம் பண்ணினான், 2 மடங்காய் பெற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு காத்திருக்குதல் மிக மிக அவசியம். அவசரப்படாதீங்க. அவர் ஒரு காலம் வச்சிருக்காரு, தருவார். வயிற்றுல குழந்தை உண்டான உடனே குழந்தை வேணும் அவசரப்பட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கு ஒரு காலம் இருக்குது. 9 மாதங்கள் கழிந்து 9 மாதங்களுக்கு பிறகு 10வது மாதத்திற்கு இடையில் ஒரு காலங்கள், அதுக்கு ஒரு காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலங்கள் வரும் பொழுது அந்த குழந்தை வரும். அதுக்குள்ளே அவசரப்பட்டால் இழந்துருவோம். அப்போ நமக்கு வேண்டியதை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் பொறுமையோடு காத்திருப்போம் என்று சொன்னால் அது வரும். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். காத்திருக்கும் போது அது கிடைக்கும். காத்திருக்குதல்னா அதுதான். நம்ம மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வேலை என்னவோ அதை செய்வோம். பைபிள் படிப்போம், ஜெபம் பண்ணுவோம், தெரிஞ்ச சத்தியத்தை கை கொள்ளுவோம், உண்மையாக இருப்போம். கர்த்தரை பார்க்கணும், தரிசிக்கணும், சத்தம் கேட்கணுன்ற ஆசையோடு இருப்போம். ஊழியக்காருடைய வார்த்தைகள் சத்தியத்தின்படி இருக்குமானால் அதுக்கு கீழ்ப்படிங்க. இதுதான் காத்திருக்குதல். 119 சங்கீதம் 165 வசனம். சமாதானத்தை தேடி எங்கேயும் போக வேண்டாங்க. சொல்லுவாங்க நிம்மதியே இல்லைம்பாங்க. வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. சிலர்ட்டெல்லாம் போய் எப்படிங்க இருக்கீங்கன்னு கேட்டால் போதும், டேங்கப்பா ஏண்டா கேட்டான்னு ஆயிடும். என்ன வாழ்க்கை, என்னத்தை வாழ்ந்து என்னத்தை சாதிச்சு என்ன
என்னங்க பண்ணுறது? நாளுக்கு நாள் பிரச்சனை, அடி மேலே அடி. அவங்க சொல்கிறத கேட்டாலே நமக்கு ஏண்டா வாழ்கிறோன்னு நமக்கே ஆயிடும், நிம்மதி போயிடும். ஆனால் இங்கே சொல்லியிருக்கு, சமாதானம் வேணுமா? வாழ்க்கையில் சமாதானம் வேணுமா? நிம்மதியாக வாழணுமா? மனசுக்குள்ளே பேராசை வேண்டாம், பணாசை பொருளாசை வேண்டாம். என்ன இருக்குது அதை சாப்பிடுங்க, என்ன இருக்குது அந்த வாகனத்தை நீங்கள் அனுபவிங்க. எங்கே குடியிருக்கீங்க அங்கே ஜபத்தோடு குடியிருங்க, வேதவாசிப்போடு இருங்க. அது வேதத்தை நேசிங்க. வேதத்தை நேசிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஒரு கணவன் மனைவி நேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உயிர் குறை நேசிக்கிறாங்க. இந்த பையன் எப்போ வெளியில் போனாலும் எப்போ வீட்டுக்கு வரணும்னு தான் பார்த்துட்ருப்பான். பர்மிஷன் போட்டு இல்லை ஏமாற்றி எதையா பண்ணி வீட்டுக்கு வரணும். 2 பேரும் அன்பாக இருந்தால், அம்மா வேலைக்கு போச்சுன்னா அப்படி தான், வெளியில் போச்சுன்னா அப்படி தான், சீக்கிரமாக வரணும் வீட்டுக்கு. காய்கறி வாங்க போனால் சீக்கிரமாக வரணும். அவர் தனியாக இருப்பார். சிலர்லாம் பாருங்கள், அம்மா வீட்டுக்கு போனால் கூட ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. அப்படி ஆளெல்லாம் பார்த்துருக்கேன். அம்மா வீட்டுக்கு அந்த அந்த அவங்க அந்த ஒய்ஃபு அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க, ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. அவர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார்? அவர் தனியாக இருப்பார். அன்னைக்கு சாயங்காலம் வந்து ஆகணும். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நேசிக்கிறதுனா என்ன? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ வேதத்தை நேசிக்கிறனா என்ன? எப்போ சமயம் கிடைக்கும் பைபிள் வாசிப்போம். இந்த வேலை இருக்குது, இதை சீக்கிரமாக முடிக்கணும், முடிச்சுட்டு கொஞ்ச நேரமாவது பைபிள் படிக்கணும். சாப்பிட்டு முடிச்சாச்சு, சாப்பிட்ட உடனே நைட்டு படுத்து தூங்க முடியாது, சாப்பிட்ட உடனே பைபிள் படிக்கணும். என்னெல்லாம் படித்தோம் அதெல்லாம் செய்யணும், எல்லாம் கைக்கொள்ளணும் தான் வேதத்தை நேசிக்கணும். இந்த வேதத்திற்கு மாறாக எதையும் நான் செய்ய மாட்டேன். வேதமே சத்தியம், எனக்கு நித்திய ஜீவனுக்கு வழிகாட்டி, மீறி எதையும் செய்ய மாட்டேன். அதான் வேதத்தை நேசிக்கிறது. நான் ரூல்ஸ் மாரி எதுவுமே செய்ய மாட்டேன், ரூல்ஸ் மாரி எதுவுமே செய்ய மாட்டேன். இதனால் எவ்வளவு ஆதாயம் கிடைச்சாலும் பரவாயில்ல, அது எனக்கு வேண்டாம். ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொன்னேன், ரூல்ஸ் மாரிலாம் செய்யக்கூடாது பாஸ்டர், நம்ம கரெக்டாக செய்யணும், நம்ம முன்னோடியாக இருக்கணும், குற்றவாளி. அவர் இந்த ரூல்ஸ் கீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறார். அவர் ஒய்ஃபு கவர்மெண்ட் சர்வெண்ட். ரூல்ஸ் கீல்ஸ் எல்லாம் பார்த்தா ஒன்றுமே செய்ய முடியாது. ரூல்ஸ் கீல்ஸ் எல்லாம் பார்க்காம செய்ய வேண்டிய எதையுமே செய்ய வேண்டாம், ரூல்ஸ் படி செஞ்சால் போதும். கட்டடம் கட்டிகிட்டு இருக்கும்போது ஈபில்னு வந்தாங்க, ஸ்குவாடு வந்தாங்க. வந்தோடனே எல்லாத்தையும் பார்த்தேன், ஒன்றுமே தெரியாத மாதிரி வருவாங்க. உங்கள் ஈபி அட்டையை கொடுங்க, யாரோ வராங்கன்னு நினைப்போம். எல்லாம் பார்த்த உடனே வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, எங்கேயோ ஃபோன் பண்ணாங்க, ரொம்ப நேரம் பேசினாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் நான் ரூல்ஸ் மாரி எதுவும் செய்ய மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். அவங்க பாட்டுக்கு பேசி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, ஏதோ காசு கடி போடுறாங்க போல இருக்குது சார், உங்களுக்கு பெட்ரோலுக்கு எதுவும் கொடுக்குவோன்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கீங்க, நீங்கள் ஏன் சார் பயப்படுறீங்க? எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், இவர் அதோட கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வாங்குறாரு, எங்களுக்கெல்லாம் பணம் தேவைப்படாது, எல்லாமே ரூல்ஸ் படி கரெக்டாக வச்சு ஏன் சார் பயப்படுறீங்க? செய்யுங்க. இங்கேருந்து போனால் இதான் 4 கிலோமீட்டர் சுற்றி வரணும் போனால், இப்படி போனால் இங்கே போயிடலாம். ஆனால் இது 1 வே, போகாதீங்க. உங்களுக்கு படி அளக்கிறவர் இருக்கார் நம்ம ஆண்டவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சுற்றி போன்னு தான் சொல்கிறார். நீ ராங்கில் போகாத, கரெக்டாக ரூல்ஸ் படியே போ, அப்படி தான் சொல்கிறார். யார்? நமக்கு கொடுக்குறவர். கொடுக்குறவர் சொல்லும்போது நம்ம ஏன் கவலைப்படணும்? ரூல்ஸ் படி கரெக்டாக செய்வோம், எதையும் மீறி செய்ய வேண்டாம். அதுதான் காத்திருக்குதல். வேதத்தை நேசிப்பது என்று சொன்னால் இதையே சிந்தித்து அப்படியே போயிருந்தாலும் படித்த வசனத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டு காத்திருக்குதல், புது பலன் அடைந்து வேதத்தை நேசிகள். ஏன் நிம்மதியே இல்லை? வேதத்தை நேசிக்கலை, சத்தியத்தை பற்றி கவலையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இருக்கிறது கஷ்டம்.
வேதத்தை அதிகமாக நேசித்து கை கொண்டால் அவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஒரு முருங்கை மரத்தை பலப்படுத்தலைன்னாலும் பலகீனப்பட்ட முருங்கை மரத்திலிருந்து மிக சத்து நிறைந்த, இரும்பு சத்து நிறைந்த கீரையும் நார்ச்சத்தும் பலவிதமான சத்துகள் நிறைந்த காயும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கும்போது பலகீனப்பட்ட நம்மை கொண்டு சத்தான வார்த்தையை கொடுப்பார். அநேகருடைய ஜீவனை காப்பாற்றுவார். நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஜெபம். ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனமகிழ்ச்சி நாளுக்காக, சபைகள் நாளுக்காக, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து இந்த மட்டுமாய் நடத்தினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பங்கு கொண்டு ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் கையிட்டு சில வேலைகள், பிரயாசங்கள் யாவற்றை வாய்க்க பண்ணி ஆசீர்வதியும். படிப்பு காரியம், தொழில் காரியம், உத்தியோக காரியங்கள்லாம் இப்படி கிருபை சூழ்ந்திருக்கட்டும். தகுந்த பாதுகாப்பு உண்டாகட்டும். நாளுக்கு நாள் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. சரீரங்களிலே வல்லமை கடந்து செல்லட்டும். வியாதி, வேதனை, பலவீனங்கள் எரிக்கப்பட்டு போடும். பலவீனங்களிலே நம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கத்தக்கதான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. கூடி வந்திருக்க ஒவ்வொருவருடைய வல்லமை கடந்து வருவதாக. சொல்லப்பட்ட வசனங்கள், வார்த்தைகள் இருதயங்களிலே பதியட்டும். ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் காணப்படட்டும். ஆவின் கடையிலே கொடுக்கிறதற்கு இது பயனுள்ளதாய் காணப்பட கிருபை செய்கிறார். துதி கனமயமெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையாருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.